அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். அவர் முகத்துல காரி துப்புனாங்க, அவமானப்படுத்தப்பட்டார். அது மாத்திரமா, அவருடைய வஸ்திரத்தை உரிந்து அரை நிர்வாணமாய் எல்லார் கண்களுக்கு முன்பதாக சில மணி நேரம் சிலுவையிலே தொங்கப்பட்டார். இதெல்லாம் அவர் நமக்காக சகித்தார். இத்தனை நிந்தை, இத்தனை அவமானங்கள் அத்தனையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நீதியின் சால்வையை தரித்து நம்மை நீதிமான்களாய் நிறுத்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இந்த பாக்கியத்தை, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மறுதலித்து போகிற அனுபவம். என்ன மறுதலித்து போகிற அனுபவம்? மீண்டும் அதே பாவத்தை நோக்கி செல்லுகிறது. மீண்டும் அதே பழைய வாழ்க்கையை நோக்கி செல்லுகிறது. அப்படி யார் போகிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவரை அவமானப்படுத்தி மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது, உணர்த்துகிறது. எதற்காக இயேசு அத்தனை பாடுகள் பட்டார்? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தானே, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தானே. பாவத்தின் சம்பளமா மரணம் நம்மேல் வரவேண்டி இருந்தது. பாதாள பிடியில் இருந்தவர்கள் நாம. அதிலிருந்து மீட்டு கொண்டு வரதான் அத்தனை பாடுகள், அத்தனை வேதனை. இவ்வளவு பெரிய வெற்றியை, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் எனக்கு தந்திருக்க நான் மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி சென்றார், மீண்டும் அதே பழைய வாழ்க்கையை நோக்கி செல்வேனானால், ஆமென், நான் மீண்டும் அவரை அவமானப்படுத்துவதற்கு ஏதுவாய் அல்லவா இது இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அப்படி மறுதலித்து போகிறவர்கள் அவரை அவமானப்படுத்தி மறுபடியும் சிலுவையில் அறைந்து. ஆமென். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ யோசித்து பார். இனியும் அவர் அவமானப்படுத்தப்பட வேண்டுமா? இனியும் அவர் நிந்திக்கப்பட வேண்டுமா? எனக்காக, உங்களுக்காக யாருங்க இவ்வளவு நேசிக்க முடியும்? எல்லாரும் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்லுவார்கள். ஆனா நேச மரணத்தை விட வலியதென்று இவரை போல நிரூபித்த ஒருவரும் கிடையாது, ஒரு உறவும் கிடையாது. கடந்த நாட்கள் வீணாய் கழித்தேன், நடக்கும் நாட்கள் நாதா உமக்கு என்ற அருமையான ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். ஆமென். அதே போல என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, காலங்கள் அநேகம் கடந்து போய் கொண்டிருக்கிறதல்லவா? வாழ்க்கையில் பாதி அநேகருக்கு முடிந்திருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு பகுதி கடந்து விட்டது. இனி எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனா ஒரு தீர்மானத்தோடு வாழ முடியுமா? என்ன? இனியும் நான் அவரை அவமானப்படுத்த மாட்டேன். என் நிமித்தம் அவர் அவமானப்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த தீர்மானத்தோடு இயேசுவுக்காக வாழ முடியுமா? அப்படி முடியுமானால் நிச்சயமாய் பரலோக தகப்பனுக்கு அது நாம் கொடுக்கிற சிறந்த பரிசு என்பதிலே சந்தேகம் இல்லை. எனக்காக நீங்க பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே. எனக்காய் நீர் அவமானப்படுத்தப்பட்டது போதும். எனக்காய் நீர் ஒரு விசை சிலுவையில் அறையப்பட்டது போதும். இனியும் உம்மை அவமானப்படுத்தும் வண்ணமாய் ஆண்டவரே நான் செயல்படாதபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர ஆண்டவரை ஒப்புவிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். வேண்டிய கிருபைகளை தந்து அப்பா உங்களை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்காய் நீர் ஒரு விசை சிலுவையில் அறையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீர் ஆண்டவரே. அதற்கெல்லாம் முழு காரணம் எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள். ஆனால் எங்களை மன்னித்து, எங்களை ரட்சித்து, எங்களை பரிசுத்தமாய் மாற்றினீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். இனி எவ்விதத்திலும்
உம்மை மறுபடியும் அவமானப்படுத்துகிற எந்த செயலிலும் நாங்கள் ஈடுபடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.